சார், இப்ப தங்கத்துக்கு கூட சேர்ந்து வெள்ளியினுடைய விலையும் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு காரணம் இதே தானா? வெள்ளியின் மேல உள்ள முதலீடு எப்படி பண்ணலாம்? இல்லைங்க, தங்கம் இது வேற ஒரு ரீசனுக்காக உயர்ந்துகிட்டு இருக்கு. வெள்ளி ஏன் உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளி முதல்லாம் வெறும் ஆபரணமா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சின்ன சின்ன மெடிக்கல் யூசேஜுக்கு மட்டும் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பெருமளவு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இன்னைக்கு இந்த வெஹிக்கிள் வருது பாருங்க, அதுக்கெல்லாம் வெள்ளி தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் சோலார் பேனல், அதுக்கு வெள்ளி தேவைப்படுது. ஏன் ராக்கெட், ஏவுகணைகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெள்ளி தேவைப்படுது. மருத்துவத்துறைக்கும் டென்டல் அந்த இதுக்கும் வெள்ளி தேவைப்படுது. கம்ப்யூட்டர், டெலிஃபோனு, அந்த டெலிஃபோன் கிடையாது, செல்ஃபோன், கம்ப்யூட்டர், செல்ஃபோன், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வெள்ளியினுடைய பயன்பாடு. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கனால வெள்ளியினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு. தங்கத்தை காட்டியும் வெள்ளி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது 2023க்கும் 24க்கும் வித்தியாசம் பார்த்தா தங்கம் 44%, வெள்ளி 56% என்ற அளவில் லாபம் இருந்துச்சு. இந்த முறைன்றதான் 55%, 62% அப்படின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. இனி வரும் காலங்களில் கூட வெள்ளி விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கிராம் அதாவது ஒரு கிராம் வெள்ளி 250 ரூபா போறதுக்கு அடுத்த ஒரு 6 மாதங்கள்லயே வாய்ப்பு இருக்கு. தங்கத்தினுடைய இறக்குமதி நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல இறக்குமதி இருக்கா சார்? என்ன சிச்சுவேஷன்? இல்ல, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 1 டன் தங்கம் கூட இங்க பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுறதில்ல. எல்லாமே முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் இருக்கிற மைன்ஸ், தங்க சுரங்கங்களை நம்பி தான் நாம இருக்கோம். ஒரு வருஷம் ஒன்றுக்குன்னு பார்த்தோம்னா 750 டன்ல இருந்து 800 டன் தங்கம் நமக்கு தேவைப்படுது. முழுக்க முழுக்க வெளிநாடுகள்ல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இருக்கு சார். நமக்கு தேவைக்கு நம்மளோட தேவை எவ்வளவு இருக்கு சார்? இறக்குமதி பண்றது டேலி ஆகுது சார், இல்ல அதிகமா கம்மி? இல்ல, எவ்வளவு தேவைகள் இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம பணம் கொடுத்து அங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. வாங்கிட்டு தான் இருக்கோம். அது கிடைக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். இன்னும் தங்கத்தின் இவ்வளவு விலை ஏறினாலும் தங்கத்தின் மீதான மோகம் குறையற மாதிரி தெரியல. இல்ல, குறையாது. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சராசரியா இந்திய மக்கள் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குடும்பத்திலையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்க குடும்பத்துல, அந்த குடும்பத்திலே மினிமம் குறைஞ்சபட்சம் 10 சவரன் தங்கம் அவங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு குடும்பமே. அது மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் 147 கோடி மக்கள் தொகை நம்மள்ட்ட இருக்கு. அவ்வளோ பேருக்குமே பார்த்தோன்னா சராசரி குடும்பத்துக்கு இவ்வளோ இருக்கு, 10 பவுன். அந்த 10 பவுனுடைய விலை ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் இருந்துச்சு 10 சவரனுடைய மதிப்பு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. 10 பவுனுடைய மதிப்பு 10 லட்சம் வந்துருச்சு அவங்களுக்கு. 3 மடங்கு உயர்ந்திருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா 10 வருஷத்துல 2015க்கும் இப்பக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே 6 மடங்கு தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில அந்த மோகம் எப்படி குறையும்? ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த தங்கத்தோட விலையும் இப்போ உயர்ந்திருக்கு இல்லையா? அவங்களுடைய லெவல், வாழ்வாதாரம் உயர்ந்து தான் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா தங்கத்தை மாதிரி உதவுறது வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் அந்த கிரேஸ் இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்கும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ தங்கத்துல கடையில சேல்ஸ் எப்படி சார் இருக்கு? இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம மோகம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலுமே வழக்கத்தை விட சேல்ஸ் எப்படி இருக்கு? இல்ல, உண்மையை சொல்ல போனா வழக்கத்தை விட இருக்கிற சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது பாதிப்பு இருக்கு தான் செய்யுது, ஆனஸ்டா சொல்லணும்னா. பட் தங்கத்தினுடைய தேவைகள் இருக்கு, நான் வாங்கணும் அப்படின்றப்போ பணம் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க அவங்களுடைய தேவைகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க.